ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 ஓகேங்களா? ஸோ யூனிட் 8 பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஸோ 2012 டு அப் டு நோ வரைக்கும் யூனிட் 8ல கேட்டது எல்லாமே நான் பார்க்க போறோம் ஓகேங்களா? ஸோ லைனாக பார்க்க போறோம். ஸோ அதோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்து வருது யூனிட் 8ல இருந்து மட்டும் ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ இது தமிழ் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த புறநானூறு பேஸ் பண்ணல கேட்பாங்க இங்க இருந்து. நம்ம இத்தனை நாள் படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பாருங்க இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. ஏற்கனவே 2-3 வருஷம் படிச்சவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. புதுசா படிச்சவங்க கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் மெனக்கட வேணும். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் நீங்க அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி வந்தீங்க நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 பேஜஸ் வந்து இருக்கு ஓகேங்களா? யூனிட் 8ல நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்க போறேன். நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே கேட்டுகிட்டே வந்தால் கூட ஓகே தான் ஓகேங்களா? ஸோ வந்தாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 50% நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதிலே ஓகேங்களா? ஸோ அதனால ஃபாலோ பண்ணிங்க. டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க போறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் இது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 20 கொஷின்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து ஒரு 9 to 10 ஆச்சும் உங்களால் அடிக்க முடியும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு பார்ட் வைஸ் போட்டுட்டு வரேன் ஓகேங்களா? பாருங்க போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் இருக்கும் கொஸ்டின் ஓகேங்களா? சரி ஓகே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? சரி ஓகே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்துக்கலாம் யூனிட் 8 ஓகேங்களா? ஸோ அதாவது இங்கிலீஷில் பார்க்கறத விட தமிழில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா? இது பாருங்க அதாவது புறநானூறு அப்படின்னாலே தமிழ் தானே. ஸோ அதனால தமிழில் நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட். கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார். இதெல்லாம் புக்கில் இருக்குங்களா? புக்கில் இல்லை இதெல்லாம் ஓகேங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் வரும் இல்லையா? அது எல்லாமே சேர்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இது பண்ணீங்கன்னாவே சூப்பராக நீங்கள் போடலாம் யூனிட் 8 ஓகேங்களா? சரி ஓகே. கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார் ஓகேங்களா? கற்றறிந்த சான்றோர்களின் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். அது எங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ரெண்டுமே கீவேர்டு தான் இதுல ஓகேங்களா? கற்றறிந்த சான்றோர்களின் தலைவர்ன்றது கீவேர்ட், புறநானூறு அப்படின்றது கீவேர்ட், மாங்குடி மருதனார்ன்றது கீவேர்ட் ஓகேங்களா? இங்க நம்ம கொஸ்டின் வைஸ்ன்றதை விட கீவேர்ட் வைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் மாத்தி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனாரை புறநானூறு எவ்வாறு குறிப்பிடுகிறதுன்னு கேட்கலாம். கற்றறிந்த சான்றோர்களின் தலைவர். அதே மாதிரி மாங்குடி மருதனாரை கற்றறிந்த சான்றோர்களின் தலைவர் என எந்த சங்க நூல் குறிப்பிடுகிறதுன்னு கேட்கலாம் புறநானூறு ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ரெடி ஆகும் ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே. ஃபவுண்டர் ஆஃப் பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யாரு? சுப்பிரமணிய சிவா ஓகேங்களா? ஸோ சுப்பிரமணிய சிவா தான் பார்த்தீங்கன்னா பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தார். ஸோ பாரத ஆசிரமம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஹூ வாஸ் த பெஸ்ட் கமெண்டேட்டர் ஆன் த குரல்? அதாவது குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார்? நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும்போது டக்குன்னு புரியல இல்லையா? இங்க பாருங்க. அதாவது சிறந்த உரை எழுதுனது யார் குரலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். பரிமேல் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு 11 வந்து எழுதியிருப்பாங்க. பட் அதுல சிறந்த உரை அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகர் உரைன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான். ஸோ அதனால தான் தமிழ்ல பார்த்துக்கிறது பெஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அடுத்து பார்க்கலாம். ஹூ பப்ளிஷ் த புக் ரோமாபுரி ராணிகள்? இது இங்க பாருங்க. ரோமாபுர ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை ஓகேங்களா? ஸோ ரோமாபுரி ராணிகள் யாரு? அண்ணாதுரை ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து பாருங்க. தேம்பாவணியோட ஆசிரியர் யாரு? வீரமாமுனிவர். இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க. 1884ஆம் ஆண்டு பி அனந்தச்சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? ஸோ இது வந்து ஐஎன்எம்லயும் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா? ஸோ பட் வந்து தமிழ்நாடு சார்ந்து வருது இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யூனிட் 8லயும் வரும் ஓகேங்களா? இன் 1884 பி அனந்தச்சார்லு அண்ட் பி ரங்கையா நாயுடு ஃபவுண்ட் ஏ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? மெட்ராஸ் மகாஜன சபா ஓகேங்களா? ஸோ என்னது? மெட்ராஸ் மகாஜன சபா
ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 அனந்தச்சாரலு, பி ரங்கநாயுடு, சரி ரங்கையா நாயுடு, எம்எம்எஸ். ஓகேங்களா? ஸோ இது 4மே பார்த்தீங்கன்னா கீவேர்டு. ஓகேங்களா? ஒரு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த கொஸ்டின் வச்சு மட்டும் படிக்கக்கூடாது, கீவேர்ட் பேஸ் பண்ணி படிக்கணும். திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது பாருங்க. In which year for the first time Justice Party formed the government in Tamil Nadu? ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்குமா? எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? பாய்காட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ யார் பண்ணுவாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் போய் நீதி கட்சி தான் என்ன பண்ணோம்? போய் இது பண்ணுவாங்களா? அப்போ சுப்ராயலு வந்து இது பண்ணி ஜெயிச்சிருவார்லையே 1920. அதை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடந்த எலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து நிற்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணிட்டு போயிடும், தேர்தலை புறக்கணிச்சிட்டு போயிடும். ஸோ அப்போ நீதி கட்சி வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஜெயிச்சு வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ சுப்ராயலு இருக்காலே அவர் தான். இது நம்ம ஐஎன்எம்லையும் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து தமிழ்நாடு அப்படின்றனால யூனிட் 8ல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1920. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து யார் அப்படின்னு கேட்டால் சுப்ராயலு. ஓகேங்களா? ஸோ இயர் 1920. பார்ட்டி பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக் தமிழ்நாடுன்னு வந்துச்சாலும் யூனிட் 8 தான், ஐஎன்எம்மே சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்க தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமாக இருந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட். இது நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் ஹோம் ரூல் லீக் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தில் அப்படின்னாலே யார்? ஆனி பெசன்ட் தான். ஓகேங்களா? சரி, அடுத்து இது பாருங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிட்டுள்ளது? தொல்காப்பியம். இது ஆக்சுவலி புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 10வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் வேஸ்ட்னு சொன்னீங்களா? அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளார கொடுத்துருப்பாங்க. இந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஆயிரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியம். ஸோ புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ பயப்படாமல் படிங்க. ஸோ வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. which among the following is not correctly matched? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மாதிரி வருது. ஸோ இதனால படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ட்ரீ ரிங் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஏஇ டக்லஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் டேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் ஜெரார்டி கீர். அடுத்து கிளேசியல் வாவ் சீக்வன்ஸ் பார்த்தோன்னா WF லிபி. கார்பன் 4 மெத்தட் பார்த்தோன்னா WF லிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இது 2 பேர் கொடுத்து ஒன்றா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கிளேசியல் வார் சீக்வன்ஸ், அதாவது பனியுக வாரு வரிசை, இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா WF லிபி அப்படின்றது தான் தப்பானது. மற்றது கரெக்ட். மரவளைய கணக்கீடு ஏஇ டக்லஸ். ஆக்சுவலி டக்லஸ்னு வரும், டாங்லஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. வார் கால கணிப்பு பேரன் கொர டீ கீர். ஓகேங்களா? அடுத்து கார்பன் 4 மெத்தட் இருக்கு இல்லையா? கார்பன் 14 மெத்தட், அதாவது இந்த நம்ம இதில் படிச்சிருக்கோம் சிந்து சமவெளி IVCல எது மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஏஜ், ஒரு பொருளோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கார்பன் 14 மெத்தடு, கார்பன் 16 கரிப்பகுப்பாய்வு முறையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த முறையை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா WF லிபி. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க. தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபோ. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளார் இருக்கு, தமிழ் புக்ல. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் பாண்டியர்களின் ஐ திங்க் இது வந்து 11th கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11th ஹிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது 11th வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் புக்லயும் வர மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராபோ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா அப்படின்னு அழைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ நடராஜன் அண்ணாதுரை இருக்கா இல்லையா? அவர் பேர் வந்து நடராஜன் அண்ணாதுரையா. அவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இல்லையா? அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வச்ச பேர் தான் அந்த அறிஞர் அண்ணா அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து நான் பிராமின் மூமெண்ட், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பிராமணர் அல்லாத இயக்கத்தை எப்ப தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு 1960. ஓகேங்களா? ஸோ தன்னாட்சி இயக்கம் இது 2மே 1960 தான் வரும். அடுத்து இது பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து செங்கல்பட்டில் நடந்துச்சு. ஓகேங்களா? அது ஒரு கீவேர்டு. அது யாரோட சேர்மன்ஷிப்ல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன் அவரோட சேர்மன்ஷிப்ல வந்து நடந்தது, அவரோட தலைமையில வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ WPA சவுந்தரபாண்டியன்.
ஃபர்ஸ்ட் அது முதல் சுயமரியாதை இயக்கம் எங்க நடந்துச்சு? செங்கல்பட்டுல. ஓகேங்களா, அதெல்லாம் கீவேர்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஹூ பிரசைடட் ஓவர் மெட்ராஸ் செஷன் ஆஃப் ஐஎன்சி 1927? அது 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அன்சாரி. ஓகேங்களா, ஸோ எப்ப இதுல கீவேர்ட் பாருங்க, மெட்ராஸ் செஷன் ஆஃப் ஐஎன்சி. ஓகேங்களா, அடுத்து 1927 டாக்டர் அன்சாரி. இது மூணுமே பாத்தீங்கன்னா கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ என்ன செஷன் நடந்துச்சு? இந்த செஷன் நடந்துச்சு இல்லையா, தமிழ்நாட்டில் எங்க நடந்துச்சு மாதிரினா மெட்ராஸ் செஷன். அது என்ன செஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சி இது. ஓகேங்களா, தேசிய காங்கிரஸ் அதோடது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 நடந்துச்சு. அதுக்கு யாரு ப்ரெசைட் பண்ணாங்க, தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அன்சாரி. ஓகேங்களா, 1927 மெட்ராஸ் செஷன் ஆஃப் ஐஎன்சி, டாக்டர் அன்சாரி. ஓகேங்களா, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்து பாருங்க, டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். ஸோ முகமது பின் துக்ளக் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? ஹிஸ்டரி நினைப்போம். பட் நீங்க தமிழ்நாடுன்னு வந்துருச்சா, தமிழகம் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? யூனிட் 8. ஓகேங்களா, ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இபுன் பத்துதா. ஸோ நீங்க அங்கேயே படிச்சிருப்பீங்க, மூரிஸ் டிராவலர், மூரிஸ் பயணி அப்படின்னு சொல்லிட்டு இபுன் பத்துதா படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் அவரோட காலத்துல தான் வந்திருப்பாரு. ஓகேங்களா, முகமது பின் துக்ளக் காலத்துல யார் வந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடுக்கு முகமது பின் துக்ளக் காலத்துல தான் பார்த்தோம்னா மூரிஸ் டிராவலர் வராது. அதான் அந்த கண்டிஷன் பத்தி, முகமது பின் துக்ளக் காலத்துல தமிழ்நாடு எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா மூரிஸ் டிராவலர். ஆனா இபுன் பத்துதா. ஓகேங்களா, ஸோ இபுன் பத்துதா அவர் யாரு? ஒரு மூரிஸ் டிராவலர், மூரிஸ் பயணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரோட காலத்துல இருக்கிறத பத்தி எழுதினாருன்னா முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, இது எல்லாமே கீவேர்டு. இபன் பத்துதா. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார்? ஓகேங்களா, அதாவது ஸ்டால்வார்ட் அமங் த காங்கிரஸ்மேன் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் இன் த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் த 1937 to 39. இது நம்ம படிச்சிருப்போம். அதாவது ராஜாஜி எந்த காலகட்டத்துல இத மறுபடியும் ஆட்சி பிடிச்சிருப்பாரு, காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க, நீதி கட்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரவுன்ஸ் ஆயிருக்கு, ஃபுல்லா வந்து ஒரு ரொம்ப முடக்கி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப யார் அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ ராஜாஜி. ஓகேங்களா, அவர் தான் இருந்திருப்பாரு அந்த டைம்ல. ஓகேங்களா, ஸோ கீவேர்டு என்ன? 1937 இருந்து 1939 ஃபர்ஸ்ட் கீவேர்ட் என்னவாய் இருந்தாரு? முதலமைச்சர்ன்றது கீவேர்ட். எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ். ஓகேங்களா, மெட்ராஸ். ஓகேங்களா, ஸோ யாருன்னு பார்த்தோம்னா சி ராஜாஜி. அடுத்து பார்க்கலாம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெரியார் வாஸ் இம்ப்ரிசன்ட் பை விச் கவர்மெண்ட் ஃபார் வைக்கம் சத்தியாகிரகா. சத்தியம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வைக்கம் சத்தியாகிரகா எப்போ நடந்துச்சுன்னா 1924 இல்லையா. ஸோ நம்மளுக்கு வைக்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் கேரளா சைடு தான் அப்படின்ட்டு. ஸோ கேரளா அப்படின்னாலே என்னது, மேங்களூர்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அதனால வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். திருவாங்கூர் அரசு அங்கதான் அவர் வந்து நம்மளை சிறப்பிடிச்சு வச்சிருப்பாங்க வைக்கம் சத்தியாகிரகத்துக்காக. அதுல பங்கு பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 1927 அவர் பங்கு பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திருவாங்கூர் அரசு அவரை பிடிச்சி ஜெயில வச்சிருப்பாங்க. யார? பெரியார. அடுத்து இது பாருங்க, கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது ஐம்பெருங்குழு அண்ட் என்பெராயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா சங்ககால மன்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி அவைகளா இருந்துச்சு. ஓகேங்களா, அதாவது கவுன்சில் அப்படின்வாங்க இல்லையா, ஐம்பெருங்குழு அண்ட் என்பேராயம் சொல்லி சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் சிலப்பதிகாரமா மணிமேகலையில பார்த்திருப்போம். இது என்பேராயம் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கவுன்சில் வேர் அசிஸ்டட் த சங்கம் ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெருங்குழு அண்டு என்பேராயம். ஓகேங்களா, ஸோ இது மற்றதை நீங்க பார்க்கும்போதே தெரியும். சபா ஆண்டு சமிதி இதெல்லாம் எப்போ வந்துச்சு, அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்துச்சு இல்லையா, பிரிட்டிஷ் காலத்துக்கு பக்கத்துல தான் வந்துச்சு அது. ஸோ அப்படின்னும் சங்க காலத்துல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வச்சு கேன்சல் பண்ணிடலாமா. இந்த அஷ்டஜிக்கஜங்கள் அஷ்டபிரதான்லாம் எங்க வந்துச்சு, இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துல, இது பாத்தீங்கன்னா இவரு மராத்தா காலத்துல வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்படின்னும் போது இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை, சங்க காலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஊரண்டு மன்றம்லாம் இப்ப இருக்கிறது,
ஓகேங்களா? அது எங்க சங்க காலத்துக்கு போச்சா? இல்ல. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னும் போது ஐம்பெருங்குழு அண்ட் எண்பேராயம் தான் வரும். ஸோ பேரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அது அந்த இதுலயே இருக்கு பாருங்க. சங்க காலம் அப்படின்னும் போதே அது பேரே கொஞ்சம் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கு இல்லையா? மத்ததோ இது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இல்ல இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அத வச்சு இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி யோசிச்சு பாருங்க. சப்போஸ் டக்குனு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா. சரி ஓகே அடுத்து பார்க்கலாம். அதாவது சேரர்களோட அடையாள மலை நம்மளுக்கு நல்லாவே தெரியல பனம்பூ. வேப்பம்பூ பாண்டிய மன்னன் தான். அத்திப்பூ யாருது? சோழருது. ஓகேங்களா? ஸோ சேரருது பனம்பூ. ஓகேங்களா? ஸோ எப்படி நினைச்சுக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ பாண்டிய மன்னன் நல்லா ஞாபகம் இருக்கும். இது பாருங்க பனம்பூ பணத்தை வந்து சேர்க்கணும். சேர்க்கணும். சேரர் புரியுதுங்களா? ஸோ சேர்க்கறது பனம்பூ. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டியூரிங் த சங்கம் ஏஜ் இன் விச் பிளேஸ் ரோமன் காயின்ஸ் ஆர் மின்டட். சங்க காலத்துல எந்த இடத்துல ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அரிக்கமேடு. ஓகேங்களா? ஸோ ரோமானிய நாணயம் அப்படின்றது ஒரு கீவேர்ட், சங்ககாலம் அப்படின்றதும் கீவேர்ட், அரிக்கமேடுன்றதும் கீவேர்ட். ஓகேங்களா? சங்க காலத்துல ரோமானிய நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா அரிக்கமேடுல இருந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? மதுரையில. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இதுல கீவேர்ட் பாத்தீங்கன்னா கிபி 470. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தக்கான திராவிட சங்கம், அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சங்கம் அப்படின்னாலே மேக்சிமம் மதுரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இயர் வந்து 470 AD. ஓகேங்களா? கிபி 470 தக்கா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட சங்கம் ஆஃப் டெக்கான். தக்கான திராவிட சங்கம் எங்க? மதுரை. கிபி 470. ஓகேங்களா? சரி ஓகே அடுத்து இது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? ஸோ திராவிட அசோசியேஷன். ஓகேங்களா? இவங்க திராவிட அசோசியேஷனே கொடுத்துருக்காங்க. எப்போ? 1912. ஓகேங்களா? ஸோ திராவிட அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு த இயர் 1912. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் த தமிழ்ஸ் 1800 years ago. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தோம்னா வி கனகசபை. யாரு? வி கனகசபை. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள். தமிழ்ஸ் 1800 years ago. இது 11th வரும்னு எனக்கு ஒரு ஞாபகம். இது வந்து கனகசபை. ஓகேங்களா? எழுதுனது யாரு? வி கனகசபை. ஓகே அதனால ஞாபகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த இயர்லி டைம்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த வேலு நாச்சியார்லாம் வருவார் இல்லையா ஒரு லெசன்ல, ஐஎன்எம்ல வருவாங்க இல்லையா? ஸோ அந்த லெசன் எடுத்தது. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யார் வெளியிட்டாங்க? மருது பாண்டியர். அவங்க தான் பண்ணாங்க இல்லையா? ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனமே மருது பாண்டியர். ஓகே அடுத்து பாருங்க. பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை 1925. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்து இது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கன்னு பார்த்தோம்? செங்கல்பட்டுன்னு பார்த்தோமா? 4th பாருங்க எங்கன்னு? சேலம். எப்ப பாருங்க? 1943 1943ல. எங்க? சேலம்ல. எத்தனாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்? 4வது. ஓகேங்களா? ஸோ 4வது 1943 சேலம்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது ஆக்சுவலி நான் ஒரு எப்படின்னா எப்படி எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா லைனாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 4 போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது பெண் கல்வி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுமென் கல்வி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அதோட தீம் மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் அப்போ தலைமை தாங்கினாங்க அப்படின்றத முதற்கொண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம இப்போ முன்னதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது எந்த வருஷம் நடந்த நடந்த எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வந்து பெரும்பான்மை அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா 1920 சுப்ராயில் இது பண்ணாலே அது அதான் திருப்பி கேட்டுருக்காங்க. இது பாருங்க. விச் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபீட்டட் பை புலிதேவர். புலிதேவரால் தோற்கப்பட்டவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஜெனரல் ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி அடுத்து இது பாருங்க. தமிழ்ல பார்க்கலாம். எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன? இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். ஓகேங்களா? சரி டக்குன்னு எடுத்தோடனே உங்களுக்கு தெரியலையா? மத்த ஆப்ஷன் பாருங்களேன். இன்சொல் பேசாமல் கடுஞ்சொல் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும் அப்படின்றாங்களா? ஸோ இன்சொல் பேசாமல் கடுஞ்சொல் கூறுதல் வந்து பாத்தீங்கன்னா
தின்னாமல் காயை தின்பது போலாகும். ஓகே சொல்றாரு, பட் எப்படி பேசணும்னு சொல்றாரு அதுல வந்து வருதா இல்ல அப்படின் போது இது வரல. அடுத்து இன்சொல் இன்பத்தை தருவதை கண்டு கடுஞ்சொல் பேசுவது ஏன்? ஓகே சொல்றாரு, இனி உளவாக இன்னாத குரல் பணி இப்ப கவர்ந்துட்டுன்னு சொல்றாரு. ஓகே இன்சொல் வந்து இன்பத்தை தருதுன்ட்டு, ஆனா அதுல எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரா இல்ல. சோ அதை பேஸ் பண்ணி வராது. எல்லாமே கரெக்ட் தான், பட் அதை அந்த அவர் கேட்ட கொஸ்டினுக்கு இது செட் ஆகுதா இல்ல. அடுத்து இனிய சொற்கள் இரு பிறப்பிலும் இன்பம் தரும். ஓகே எல்லா பிறவிலும் இன்பம் தரும். ஓகே பட் இதுலயே ஏதாவது சொல்லியிருக்காங்களா எப்படி பேசணும்னு சொல்லல. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இனிய சொல்லி உள்ளன்புடன் கூறுவதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படிதான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி யோசிக்கணும். அடுத்து பாருங்க, மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? அதாவது வார் ஆஃப் நூசஸ் டுக் பிளேஸ் டியூரிங் த ரெய்ன் ஆஃப் திருமலை நாயக்கர். ஓகேங்களா, சோ வார் ஆஃப் நோசஸ் டுக் பிளேஸ் டியூரிங் த ரெய்ன் ஆஃப் திருமலை நாயக்கர். மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதுன்னா திருமலை நாயக்கர். ஓகேங்களா, சோ இன்னைக்கு பார்த்தோம்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ உங்களோட கருத்து கீழே பதிவிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.